நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் ஸ்போக்கன் ஹிந்தி டாப்பிக்கில் ஸ்டோரி மூலயமா எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு கற்றுக்கலாம். இதன் மூலமாக 100% கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டோரியோட நேம் ஏக்குதாக்கா ஃபல். ஏக்குதாக்கா ஃபல் மீன்ஸ் ஏக்குதாக்கா ஃபல். ஏக்குதாக்கா ஃபல் மீன்ஸ் ஒற்றுமையின் பலம். ஒற்றுமையாக இருந்தால் எப்படி அதனுடைய பலம் பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி மூலமாக ஒரு மோரலையும் கற்றுக்கலாம். வித் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் நமக்கு இது 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டோரியில் வேர்டு பை வேர்டாக சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக மீனிங் பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிப்பீட்டடாக இதை கேளுங்க, அந்த நோட் டவுன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரியிலேயே நீங்கள் 25% பேசுகிறதுக்கு இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மல்டிபிள் ஸ்டோரி கம்மிங் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். एक दिन एक शिकारी शिकार खेलने जाल लेकर जंगल में गया. एक दिन ஒரு நாள் एक शिकारी ஒரு வேட்டைக்காரன் சிக்கார் கேல்னே வேட்டையாடுவதற்காக ஜால் லேக்கர் வலையை எடுத்துக்கொண்டு ஜங்கல் மே காட்டிற்குள் गया சென்றார். காட்டிற்குள் ஜங்கல் में गया. एक दिन एक शिकारी शिकार खेलने जाल लेकर ஜங்கல் में गया. ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் வேட்டையாடுவதற்காக வலையை எடுத்துக்கொண்டு காட்டிற்குள் சென்றார். एक जगह पर उसने चावल के दाने छिड़के. ஒரு இடத்துல एक जगह மீன்ஸ் ஒரு இடத்துல एक जगह पर ஒரு இடத்தில் உஸ்னே சாவல் கே தானே சிடிக்கே அவனுடைய அந்த அரிசி தானியத்தை, உஸ்னே மீன்ஸ் அவனுடைய, சாவல் கே தானே அரிசியினுடைய அந்த தானியத்தை, சிடிக்கே அந்த இடத்துல என்ன பண்றாரு, அப்படியே பரப்பி விடுறாரு ஒரு பிளேஸ்ல. உன் பர் ஜால் பிச்சாக்கர் ஜாடியோங் கே பீச் சிப்பாக்கர் பைட்டு கயா. உன் பர் அதுல ஜால் பிச்சாக்கர் அந்த பிளேஸில் தானியத்தை பரப்புனார் இல்லையா. உன் பர் அந்த பிளேஸில் ஜால் பிச்சாக்கர் மீன்ஸ் அந்த வலையை, ஜால் மீன்ஸ் வலை, பிச்சாக்கர் மீன்ஸ் விரிக்கிறார். வலையை ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக விரிக்கிறாரு. ஜாடியாங் கே பீச் வலையை விரிச்சிட்டு, ஜாடியானா புதர், ஜாடியாங் கே பீச் மீன்ஸ் புதருக்கு நடுவில் சிப்பாக்கர் ஒளிந்து கொள்கிறார். சிப்பாக்கர் பைட்டு கயா உட்காந்து அப்படியே என்ன பண்ணிடுறாரு, ஒளிஞ்சிக்கிறார். थोड़ी देर में आसमान में कबूतरों का एक झुंड उड़ता हुआ आया. थोड़ी देर में கொஞ்ச நேரத்தில், தோடி மீன்ஸ் கொஞ்சம், தேர் மீன்ஸ் நேரத்தில், ஆஸ்மான் மேம் வானத்தில், கபூத்தரோங்கா பறவையினுடைய, ஏக் ஜுண்டு ஒரு கூட்டமே என்ன பண்ணுது, உடுத்தா ஹுவா பறந்து வந்தது, உடுத்தா பறந்து கொண்டே, உடுத்தா ஹுவா ஆயா பறந்து கொண்டே வந்தது. உஸ் ஜுண்டுகா முக்கியா சித்திரகிரீவுதா அந்த கூட்டத்தில் ஒரு முக்கிய தலைவர், ஒரு கூட்டத்துக்கு ஒரு முக்கிய தலைவர் இருப்பாங்க இல்லையா, அந்த கூட்டத்தில் ஒரு முக்கிய தலைவர் சித்திரகிரீவுதா, ஒரு முக்கிய தலைவர், ஒரு பறவை, அது ரொம்ப நாலேஜபிள் பேர்டு, அது அதோட நேம் சித்திரகிரீவ். வகு படா புத்திமான் தான், அது ரொம்ப நாலேஜபிள், அது நாலேஜபிள் பேர்டு. ஜப் கபூத்தரோனே चावल के दाने देकर नीचे उतरना चाहा तब चित्रग्रीव ने कहा. जब அப்பொழுது கபூத்தரோனே சாவல் கே தானே அப்பொழுது பறவைகள் சாவல் கே தானே அந்த அரிசியினுடைய தானியத்தை தேக்கர் பார்த்து, நீச்சே உத்தர்னா கீழே, நீச்சே மீன்ஸ் கீழே, உத்தர்னா மீன்ஸ் இறங்கி, சாஹா வர விரும்புது, இறங்கி வர விரும்புது பார்த்துட்டு, தப்பு சித்திரகிரீவ்னே கஹா அப்பொழுது அந்த முக்கியான்னு சொன்னோம் இல்லையா, அந்த குரூப்புக்கே ஒரு லீடரு, அந்த புத்திசாலியான பறவை அந்த சித்திரகிரீவ் சொல்லுது, நே கஹா பாஸ்டன்ஸாக வந்துச்சுன்னா நே கஹா, சித்திரகிரீவ் நே கஹா சொல்லுது, இத்தனை கனே ஜங்கல் கே பீஜ் சாவல் கே தானே கஹா சே ஆயா, கஹாசே ஆயே இவ்வளோ அடர்ந்த இந்த காட்டுக்குள்ள திடீர்னு எப்படி தானியம் வந்துச்சு அப்படின்னு கேட்குது. இத்தனை கனே இவ்வளவு அடர்ந்த, ஜங்கல் கே பீச் அடர்ந்த இந்த காட்டுக்கு நடுவில், பீச் கே பீச் நடுவில்,
சாவல் கே தானே அரிசியினுடைய அந்த தானியம் கஹாசே எங்கிருந்துப்பா வந்துச்சு அப்படின்னு கேட்குது. யகு சோச்சனைக்கு பாத்து இது யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லுது. சோச்சனை மீன்ஸ் யோசிக்க வேண்டிய பாத்து விஷயம். பினா சோச்சே உத்தரேங்கே யோசிக்காம நீங்க இறங்குனீங்கன்னா தோ விபத்தி மே ஃபன்ஸ் ஜாயேங்கி விபத்துல ஃபன்ஸ் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். யகு சுன்கர் ஏக் சோட்டே கபூத்தர்னே கஹா. இதை கேட்டுட்டு ஒரு சின்ன பறவை சொல்லுது. ஏக் சோட்டே மீன்ஸ் சின்ன, கபூத்தர் மீன்ஸ் பறவை கபூத்தர்னே கஹா சொல்லுது. क्या हम खाने के लिए भी आज़ाद नहीं है? என்ன எங்களுக்கு வந்து சாப்பிட கூட உரிமை இல்லையா? ஆஜாத் மீன்ஸ் இந்த இடத்துல விடுதலை, பட் உரிமை, எங்களுக்கு சாப்பிட கூட ஒரு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குது. क्यों हम खाने के लिए भी आज़ाद नहीं है? खाने के लिए भी மீன்ஸ் சாப்பிட கூட உரிமை இல்லையா அப்படின்னு கொஷின் கேட்குது. इतनी छोटी बात पर भी संदेह करेंगे तो जीना मुश्किल हो जाएगी. इतनी छोटी बात, இவ்வளோ சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்பட்டீங்கன்னா तो जीना मुश्किल हो जाएगा, வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக போயிடுமே. முஸ்கில்னா கஷ்டமாக போயிடும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டால் சந்தேகப்பட்டா வாழ்க்கையே வந்து ரொம்ப வாழ்கிறதே கஷ்டமாக போயிடும் அப்படின்னு அந்த சின்ன பறவை எடுத்து சொல்லுது. அபுக்கு பாரு ஆப்கி பாத் ஹம் நஹி மானேங்கி, இனிமேல் உங்கள் பேச்சை நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. அப்கி பார் இதன் பிறகு ஆப்கி பாத் உங்களுடைய பேச்சை ஹம் நஹி மானேங்கே நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுது அந்த சின்ன பறவை. உஸ் சோட்டே கபூத்தர் கி பாத் பாக்கி கபூத்தரோங்கோ அச்சி லகி. அந்த சின்ன பறவையினுடைய பேச்சை பாக்கி கபூத்தர் மற்ற பறவைகள் என்ன பண்ணுது, நல்லபடியாக நினைக்கிது. ஓகே, இது சொல்கிறது கரெக்டு தான், நம்ம சின்ன பறவை சொல்கிறது கரெக்டு தான். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டால் சந்தேகப்பட்டா நம்ம எப்படி வாழவே முடியாது, சுதந்திரமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பறவை சொல்கிறத மற்ற பறவையெல்லாம் அக்செப்ட் பண்ணுது. சப்பு கபூத்தர் தானே சுகுனே நீச்சே உத்தரே. எல்லா பறவையும் அந்த தானியத்தை கொத்தி சாப்பிட்றதுக்காக, சுகுனை மீன்ஸ் கொத்தி சாப்பிட்றதுக்காக நீச்சே மீன்ஸ் கீழே, உத்திர மீன்ஸ் இறங்குது. தோ ஜாலி மீன் ஃபன்ஸு கயே, அப்போது வலையில் ஃபன்ஸு மாட்டிக்கிச்சு. அப் சபி கபூத்தர் சோட்டே கபூத்தர் கி நிந்தா கர்னே லகே. அப்போ எல்லா பறவையும் அந்த சின்ன பறவையை பார்த்து என்ன பண்ணுது, ப்ளேம் பண்ணுது. ஒன்னால தான் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, குறை சொல்லுது. அப்போ சபி கபூத்தர் மற்ற பறவையெல்லாம் சோட்டே கபூத்தருக்கு சின்ன அந்த பறவையை நிந்தனை பண்ணுது. ஒன்னால தான்ப்பா இவ்வளவும் கஷ்டம் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு சித்திரகிரீவ்னே கஹா. சித்திரகிரீவ் சொல்கிறாங்க, அந்த கூட்டத்துக்கே தலைவராக இருந்தாங்க இல்லையா, புத்திசாலியான பறவை. அவங்க சொல்கிறாங்க, विपत्ति के सामने समय में ही हमें धैर्य रखना चाहिए. विपत्ति के समय में ही विपत्ति சமயத்தில் தான் நாம் தைரியமாக இருக்க வேண்டும். ரக்குனா சாகியே, விபத்து சமயத்தில் தான் நாம் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. கிசிக்கு நிந்தா கர்னே சே விபத்தி தூர் நஹி ஹோத்தி. மற்றவங்களை குறை சொல்கிறதுனால நமக்கு வந்து அந்த விபத்து மறைஞ்சு போகாது. நாம தான் அந்த விபத்தை சால்வ் பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. கிசிக்கு மற்றவங்களை நிந்தா கர்ணேசே நிந்தனை பண்ணுறதுனால விபத்தி தூரநகி ஹோத்தி விபத்து மறைஞ்சு போகாது அப்படின்னு சொல்லுது. சப் ஏக் சாத்து மில்கர் உடுனா சுரு கரோ. நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பறக்க ஆரம்பிங்க. சப்பு ஏக்கு சாத்து, நீங்கள் எல்லாரும் மில்கர் ஒன்றிணைந்து உடுனா சுரு கரோ பறக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுது. பாதுமே பச்சனேக்கா உப்பாய சோச்சேங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கலாம், தப்பிக்கிறதுக்கான அந்த விஷயத்தை யோசிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாரும் சேர்ந்து பறக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுது. ஏகு சுன்கர் सभी कबूतर एक साथ जाल लेकर ऊपर उड़े.
எங்க சொன்கார் இதை கேட்டுட்டு எல்லா பறவையும் என்ன பண்ணுது, ஒன்றிணைஞ்சு ஒன்றா சேர்ந்து அந்த வலையை அப்படியே தன்னுடைய அந்த நெயிலால் கொக்கி மாதிரி இருக்கும் இல்லையா, அதோட நெயிலால் அந்த நெட்டை அப்படியே தூக்கிட்டு ஊப்பர் உடைய பறக்குது. பட்ட பட்ட பட்டன்னு ஃபுல்லாக அந்த குரூப்பு ஃபுல்லாக பறக்க ஆரம்பிக்குது. शिकारी ने कुछ दूर तक उनका पीछा किया. சிக்காரி என்ன பண்ணுறாரு, வேட்டைக்காரன் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் தூரம் அது பின்னாடியே ஓடுறாரு. ஓகே, சிக்காரினே கொஞ்சம் தூரம் வரைக்கும், தக்கு மீன்ஸ் வரைக்கும் உன்கா பீச்சா கியா, அதன் பின்னாடியே ஓடி இருக்காரு. லேக்கின் கபூத்தர் உஸ்கி आंखों से ओझल हो गए. लेकिन कबूतर आना, கபூத்தர் என்ன பண்ணிடுச்சு, பறவை என்ன பண்ணிடுச்சு, ஊஸ்கி ஆங்கோ, அவருடைய கண்ணை மறைச்சிட்டு அவருக்கு அவரை ஏமாத்திட்டு ஓடி போயிடுச்சு. ஓஜல் ஹோகை மீன்ஸ் அவரை மறைச்சிட்டு, அவரோட கண்ணை மறைச்சிட்டு ஓடி போயிடுச்சு. பேச்சாரா சிக்காரி நிராசு ஹோக்கர் கர் லவுட்டா. பேச்சாரா மீன்ஸ் பாவம் அந்த வேட்டைக்காரன் என்ன பண்ணிட்டான், நிராசையா ஏமாந்து போய் கர் லவுட்டா வீட்டுக்கு போயிட்டாரு. ஃபைனலி கபூத்தர் ஜாலுக்கே சாத்து, கபூத்தர் என்ன பண்ணுது, அந்த நெட்டை தூக்கிட்டு அந்த வலையை தூக்கிட்டு உடுத்தே ஏக்கு நதிக்கே கினாரே உத்தரே, பறந்து ஒரு நதியோட கரையில் போய் என்ன பண்ணுது, இறங்குது. யஹா சித்திரகிரீவ்கா ஏக்கு தோஸ்த் சூஹா ரகுதாத்தா, அங்கே சித்திரகிரீவனுடைய ஒரு ஃப்ரெண்டு சூஹா, ஒரு மூஞ்சலி என்ன பண்ணுது அங்கே இருந்தது. சித்திரகிரீவுக்கு ஆவாஜ் சுன்கர், சித்திரகிரீவனுடைய ஆவாஜ் சத்தத்தை சுன்கர் கேட்டு சூஹா குசுகுவா, சூஹா என்ன பண்ணுது, அந்த மூஞ்சலி என்ன பண்ணுது, ரொம்ப சந்தோஷம் அடையுது. ஏன்னா சித்திரகிரீவ் ஃப்ரெண்டு இல்லையா, அதனால ரொம்ப சந்தோஷம் அடையுது. उसने अपने पौने दांतों से जाल काटकर सब कबूतरों को ஆசாதி கியா. உஸ்னே அது அப்பனே தன்னுடைய அந்த ஷார்ப்பான பற்களால் அந்த ஜால வலைய கடிச்சு என்ன பண்ணுது, அந்த கபூத்தரையெல்லாம் ஆசாதி கியா, விடுதலை பண்ணுது, வெளியில் கொண்டு வந்துடுது. ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு மோரல் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஐ மீன் நம்ம எல்லாரும் ஒன்றா செயல்பட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கஷ்டத்துலேருந்தும் நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது ஒரு பறவை மூலமாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது பறவைக்கு மட்டும் இல்லை, நம்மளோட லைஃப்லேயும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட். நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். இந்த ஸ்டோரியை ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்டு பாருங்கள், இல்லைனா நோட் டவுன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். அண்ட் தென் வேர்ட்ஸு சென்டென்ஸு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. இது சபா போசனுடைய ஸ்டோரி தான். எக்ஸாம் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ரொம்பவே இந்த கஹானி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மல்டிபிள் கஹானி கம்மிங் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அண்ட் இந்தி பிரச்சார சபா நடத்துகிற எக்ஸாம் லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் ரிகார்டிங்காக அண்டு கொஷின் ரிகார்டிங்காக அண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.